வணக்கம். என் பேர் அக்ஷிதா யுவராஜ். நான் அல்ஃபரேட்டா தமிழ் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று நான் நரியும் நாரையும் கதை சொல்ல போகிறேன். ஒரு அழகான காட்டுல ஒரு நரியும் நாரையும் வாழ்ந்து வந்தாங்க. 2 பேரும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. ஒரு நாள் நரி நாரையை தன் வீட்டு விருந்துக்கு கூப்பிட்டுச்சு. நாரை சந்தோஷமா சரினா வரேன்னு சொன்னுச்சு. நரி இருந்த தட்டுல பாயாசம் ஊத்தி வைத்தது. நரி நாரையை பார்த்து, உனக்காக தான் சுவையான பாயாசம் செஞ்சிருக்கேன், நல்லா குடின்னு சொன்னுச்சு. நாரை தன் நாக்கால யப் யப் யப்னு நல்லா குடிச்சது. ஆனா நாரைக்கு நீண்ட அழுகால் இருந்ததால அந்த தட்டுல இருந்த பாயாசம் குடிக்கவே முடியல. நாரை ஏமாந்து போயிடுச்சு. நரிக்கு சிரிப்பு வந்துருச்சு. சிரிச்சுக்கிட்டே, என்ன நாரை நண்பரே, பாயசம் நல்லா சுவையா இருந்ததா, நல்லா குடிச்சியான்னு கேலியா கேட்டது. நாரை நரியை ஏமாத்த நினைத்தது. ஆமா, பாயசம் அருமையா இருந்ததுன்னு சொன்னிச்சு. நாளைக்கு என் வீட்டுல உனக்கு ஒரு விருந்து வச்சிருக்கேன், நீ கண்டிப்பா வரணும்னு சொன்னிச்சு. நாரை 2 உயரமான குவளையில மீன் துண்டுகளை போட்டு வைத்தது. நாரை நரியை பார்த்து, உனக்காக தான் சுவையான மீன் துண்டுகளை வச்சிருக்கேன், நல்லா சாப்பிடுன்னு சொன்னிச்சு. நாரை தன் நீண்ட அழகால மீன் துண்டுகளை கொத்தி கொத்தி சாப்பிட்டுச்சு. ஆனா நரி மீன் துண்டுகளை சாப்பிடவே முடியல. நரி முயற்சி செஞ்சது, ஆனா சாப்பிடவே முடியல. நாரை நரிய பார்த்து, என்ன நரி நண்பரே, மீன் துண்டுகளை நல்லா சுவையா இருந்ததான்னு கேட்டது. நரி அது செஞ்ச தப்பு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டது. என்ன மன்னிச்சிடு நாரே, நான் இனிமேல் யாருமே கேலி செய்ய மாட்டேன்னு சொன்னிச்சு. 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க. நீதி: அடுத்தவங்களுக்கு தீங்கு செஞ்சா நமக்கு தான் அது ஏற்படும். அதனால நம்ம எல்லாரும் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும். நன்றி.